போங்க வீட்டை சுத்தி எல்லாத்தையும் தர சொல்லுங்க. சரிங்க. எவன சிக்கனாங்களாடா? கிட்ட எவனே இல்லடா. எவனாச்சு சிக்கனானா சக்கல ஓட்டிய போட்டுடா. ஏய் நீங்க எப்படி வந்த? படுத்தா தூக்கமே வர மாட்டேங்குது. உனக்கு எப்படி தூக்கம் வருது? எனக்காக எவ்வளவு தூரம் வேணாலும் வருவேன்னு சொன்னா இப்படி எடுத்து புத்திட்டு தூங்கிட்டு இருக்கா. ஏய் யாரும் வராங்க, முதல்ல இப்படி வா. வாங்க. ஏன் அங்க பார்த்தாலும் நீதான் வந்து நிக்கிற? எது ரொமான்டிக்கா பேசிட்டு இருக்கேன்ல, என் கண்ணை பாரு, தெரியுதா? நீ இல்ல டேய் எல்லா லைட்டையும் போடுங்க. ஒரு இடம் விடாம எல்லா இடத்துலயும் டேய். வா 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 வா. ஏய் அந்த பக்கம் போய் யாருன்னு பாருங்கடா டேய். என்ன காரியம் பண்ணிட்டு இருக்க நீ? முதல்ல இங்க இருந்து கிளம்பு. நான் பாட்டுக்கு இருந்தேன். என்ன பண்ணீங்க? சிக்கன குடல வவுத்து ரோடெல்லாம் கோணமானலா தெரியுது. தனியா நானே நின்று பேசிட்டு இருக்கேன். நீ பாட்டுக்கு சாமி சேர்த்து விட்டுச்சுன்னு சொல்லிட்டு போயிட்டேன். எனக்குள்ள பேய் பிடிச்ச மாதிரி இருக்கு. பைத்தியம் பிடிச்சிருச்சா? மாட்ட போறேன். சுத்தி முத்தி நல்லா தேடி பாருங்கடா. ஏய் அந்த பக்கம் போ போ. உங்க வீட்டுல இத்தனை வேலைக்காரங்களா? கணக்கு ரொம்ப முக்கியம். அவங்க கண்ணுல மாட்டின உரிச்சு எடுத்துருவாங்க. நாங்கெல்லாம் போலீஸ் ட்ரைனிங் படிச்சிருக்கோம். எப்படி போயிடுவோம்? திருட மாதிரி வந்துட்டு போலீஸ் பத்தி பேசுறியா? முதல்ல இங்க இருந்து போ 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 போ. சீக்கிரம் போ போன்னு சொல்றேன். போ. ஏய் ஐயா கோயில் தானே? போங்க சொல்றேன். சரிங்க. அம்மா யார் அந்த பிள்ளை? யாரையா? எந்த பிள்ளையா? திருவிழாவில் கூட மாட போறிய வாரிய எல்லாம் பார்த்தோம். சொல்லுங்க. கேமராவில் ஆக்ஷனோட ரொமான்ஸையும் பார்த்துட்டாரா? பாத்தியார் மகையா, பேர் செம்பருத்தி. நம்ம மாங்குளையில் தான் வீடு. நேராக அவங்க வீட்டுக்கு கொடுங்க. என்னையா? அந்த பிள்ளை வீட்டுக்கு போங்கன்னு. சரிங்க ஐயா. அங்கே பாருங்க, மொத்த வீடை தூக்கிட்டு வீலிங் பண்ணிட்டு வரல அந்த பிள்ளை தான். வண்டி இப்படி ஒரு ஓரமாக நிறுத்துங்க. எப்படி அடிச்சு தூக்கணும்ல? என்னையா எங்க நின்று இருக்கீங்க? வண்டி ஏதாவது ரிப்பேரா? வாங்க நான் கொண்டு போய் விட்டுறேன். நீங்கள் ஒத்த வெள்ளையில் ஓட்டுவீங்க? இல்லைங்கயா, நீங்க வந்தீங்கன்னா வண்டி மறுவாதையா போவீங்கயா. டேய் இறங்குடா, வீட்டுக்கு போங்க. எப்போ பார்த்தாலும் முடிச்சு. சரி நீங்கள் வீட்டுக்கு வந்துடுங்க. ஐயா நீங்க போய் டூ வீலர்ல. ஹலோ, உங்களோட நாங்கள் நல்லாவே ஓட்டுவோம். வந்துட்டான் ஐயா. எங்கயா? வீட்டுக்கு தானேயா? குறுக்க பந்து இல்லாமா? நீ நேர் வழியிலேயே போகாதா? சரி ஐயா. இந்த ஸ்பீட் ஓகேவா இல்லை லைட்டாக ரைஸ் பண்ணவா? எல்லாம் ஓகே இருந்தா. ஏக்கா செல்வியக்கா எப்படி இருக்கீங்க? காலையில தானே பூ வாங்கிட்டு போன, புதுசா பாக்குற மாதிரி கேக்குற. பின்னாடி யார் இருக்காங்கன்னு பார்த்தல. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம்மா. என்னப்பா நீ பாட்டு ஊரே கூட்டிட்டு இருக்க? நீங்க நம்ம வண்டியில வரதெல்லாம் வரலாறியா? பதிவு செய்யணுமா? இதெல்லாம் கெத்துயா. அதான் இந்த மரத்தோரமா கொஞ்சம் வண்டியை நிறுத்தாத்தா. சரிங்க. ஐயாவுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சு. அந்த பிள்ளையோட வண்டியில தான் போய்கிட்டு இருக்காரு. விஷயம் பெருசாகி போச்சு. சீக்கிரமா சொல்றேன். ஐயா ரொம்ப தொலைவில் இருக்கீங்களா? கேட்க மாட்டேன். ஐயா ஐயா எப்படி எந்த பக்கம் போனாங்க? அடிப்பட்டி வழியா போயிட்டு இருக்காயா? ஆமா போங்க போங்க. என்னையா இங்க நிறுத்த சொல்லிட்டீங்க? உங்ககிட்ட தான் பேச வந்தேன். ஏன்ட்டையா? சொல்லிதான் நானே பார்க்க வந்திருப்பேன் இல்லையா? இருக்கட்டும் தாய். 7 வருஷத்துக்கு முன்னாடி என் மகனோட வாழ்க்கையில ஒரு மகராசி வந்தா யாரு கண்ணு பட்டுச்சு? நாங்க கொடுத்து வைக்கல. அதுக்கப்புறம் வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிக்க சொல்லி நாங்களும் எவ்வளவோ கெஞ்சி பார்த்தோம். அவர் மனசுல அவர் எந்த பொண்ணுக்கு இடமில்லை. உங்களை அவருக்கு பிடிச்சிருக்கு, எங்களுக்கு சந்தோஷம். இனிமே ஓட்டை பிரிச்சுக்கிட்டுலாம் உள்ள வர வேண்டாம், வாசப்படியாவே வரலாம்.
கிட்ட வந்து முறையா பொண்ணு கேட்கணும். சரியா? என்ன புசுக்குன்னு சொல்லிவிட்டீங்க? நான் சொன்னா நம்புவாளா? நான் ஃபோன் போட்டு தரேன், நீங்க சொல்றீங்களா? நம்பாம கிடக்கட்டும், சஸ்பென்ஸா வந்து இறங்குவோம்.